இன்ஃபோசிஸ் நிறுவனம் அவங்களோட ஷேர் வந்து பைபேக் பண்ண போறதா வந்து நம்ம நியூஸ் பார்த்திருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ரூவலும் வந்து ஆயிடுச்சு. 18,000 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் வந்து பண்ண போறாங்க. 1,800 ரூபாய்க்கு அந்த ஷேர் பிரைஸை டார்கெட்டா வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் வந்து பண்ண போறாங்க. இது இப்ப ப்ரீவியஸா க்ளோஸ் ஆனா 1,500 ரூபாய்க்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது 19% பிரீமியம் கொடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் வந்து பண்ண போறாங்க. ஸோ 18,000 கோடி கொடுத்து 100 மில்லியன் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பைபேக் பண்ணிக்க போறாங்க. இது இருக்கிறதுலே பெரிய பைபேக்கா வந்து இருக்கு. டிசிஎஸ் வந்து 2022ல வந்து பார்த்தோம்னா 18,000 கோடி கொடுத்து அவங்களோட ஷேர்ஸ் வந்து பைபேக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வர லார்ஜஸ்ட் ஒரு பைபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோசிஸோட 18,000 கோடி பைபேக் வந்து இருக்கு. ஸோ இங்க என்ன ரீசன்ஸ்னால இவங்க பைபேக் பண்றாங்க அப்படின்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் அண்டர் வேல்யூல வந்து இருக்கு. 24% இந்த இயர்ல மட்டும் விழுந்திருக்கு. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு வந்து அண்டர் வேல்யூல தெரியுது எங்களோட ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களே பைபேக் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனி கிட்ட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாவே இருக்கு. $4.1 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இவங்களோட பிளான்ஸ் படி பார்த்தோம்னா 85% இவங்களோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. அது வந்து மேபி டிவிடெண்டாவும் இருக்கலாம், இல்ல அப்படின்னா பைபேக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை அப்படி யூஸ் பண்ணிப்பாங்கன்றது எக்ஸ்பெக்டேஷனா வந்து இருக்கு. அண்ட் தென் இன்னொரு விஷயத்தையும் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்றாங்க. இப்போ $4.1 பில்லியன் வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை ஜென்ரேட் பண்றத ஃபினான்ஷியல் இயர் 2030ல $17.4 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனா வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்ல இருந்து நமக்கு தெரிய வரது என்னவா இருக்கு அப்படின்னா இந்த இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஏற போகுது. என்ன ரீசன்ஸ்னால பார்க்கும்போது இவங்க லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்றாங்க. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து பைபேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால லிக்விடிட்டி கம்மியாகும், அதனால ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த கம்பெனி 23 தான் இருக்கு PE. ஸோ ஓரளவுக்கு நம்ம வேல்யூட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடலாம். ஒரு 1400 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்பவும் ஓரளவு கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. ஒரு 24 PE போயிடுச்சு அப்படின்னும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க யூஎஸ்ல இந்த ட்ரம்ப் வந்து இந்த ஹைராக்லாம் ஒன்று எடுத்துட்டு வரலாம் சொல்லியிருக்காருல. ஸோ அது மேபி இம்ப்ளிகேஷன் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இவரோட பீரியட் முடியிற வரைக்கும் அந்த இந்த டிஸ்ட்ரப்ஷன் முடியிற வரைக்கும் இந்த ஷேர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ அந்த டைம்ல கூட பார்த்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்தியாவோட ஏவியேஷன் செக்டரை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டீப்பா அனாலிசிஸ் வந்து பண்ணிடலாம். இந்தியாவோட ஏவியேஷன் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவல் மார்க்கெட்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேயரா வந்து இருக்கும். ஸோ நம்மளோட இப்ப கரண்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்க பேசஞ்சர் டிராவலர்ஸ் வந்து எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் 2025 டேட்டா படி 41 கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் டிராவல்ஸா வந்து இருக்காங்க. ஃபினான்ஷியல் 2027 டேட்டா படி எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்க அப்படின்னா 47 கோடி மக்களா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ இந்தியாவோட ஏவியேஷன் செக்டர் நல்ல growth தான் இருக்கு. பட் ஆனாலும் இங்க பிரஷரா வந்து இருக்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா ஹை ஃபியூயல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் டர்பன் ஃபியூல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபியூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பிளைன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுல இருந்து மட்டுமே 30ல இருந்து 40% ஆப்ரேட்டிங் காஸ்ட் இதுல இருந்து மட்டுமே எடுத்துக்குது. இவங்களோட 100% ஸ்பெண்டிங்ல 30ல இருந்து 40% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் காஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துது இந்த ஃபியூல்ல இருந்து மட்டுமே. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் பிளேயர்ஸ் கூட நம்ம கம்பைன் பண்ணும்போது 26% தான் அவங்க இதுக்காக செலவு பண்றாங்க. பட் இங்க இந்தியன் ஏவியேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இதுல 30ல இருந்து 40% செலவு பண்றாங்க. அண்ட் தென் கூட ஆட் ஆனா பார்க்கும்போது 88% இவங்களோட ஃபியூல் கூட இங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் ஆயிருக்குது இந்த க்ரூட் ஆயில தான் இருக்கு. ஸோ இந்த க்ரூட் ஆயில தான் இங்க 88% இவங்களோட ஃபியூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் அன்சர்டனிட்டி அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வீக்கர் ஆகுது, டிப்ரிசியேஷன் ஆகுது. இது எல்லா ரீசன்ஸ்னாலையும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலயும் காஸ்ட் ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் அமையுது. அண்ட் தென் அடுத்த ரீசன் அமையுது பிரைசிங் பவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்க முடியல. 2015ல என்ன பிரைஸ் வந்து வச்சிருந்தாங்களோ இந்த ஏவியேஷன் செக்டர்ல அதே பிரைஸ் தான் வந்து இப்பவும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா 62% வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இப்ப அதிகமா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து 100 மக்கள் டிராவல் பண்ணதுக்கு எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சார்ஜ் பண்ணாங்களோ இப்போ வந்து 162 மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப டிராவல் பண்ணிருக்காங்க. பட் ஆனாலும் 2015ல என்ன பிரைசிங்ல வந்து டிராவல் பண்ணாங்களோ அதே பிரைசிங்ல இப்போ டிராவல் பண்ணிருக்காங்க. இப்போ மக்கள் அதிகமாயிட்டாங்கன்னும் போது இங்க பிரைஸ் ஏத்தலான்னு பார்த்தா இங்க பிரைசிங் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இங்க காம்படிஷனுக்கு நிறைய பேர் வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தின் மார்ஜின் இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிரைசிங் வந்து கம்மி பண்ணி விற்கிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ்க்கு அதிகமா இருக்கு. அதை தாண்டி இங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கேபிட்டல் வந்து தேவைப்படும். ரெகுலேட்டரி பேரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. ரெகுலேட்டரி பேரியர்ஸ் அவங்க வரும்போது நீங்க புதுசா உள்ள வரீங்க அப்படின்னா உங்ககிட்ட மினிமம் 5 ஏர்கிராஃப்ட் வந்து இருக்கணும். ஒரு சின்ன ஏர்கிராஃப்டே வந்து பார்த்தீங்கன்னா 20 கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படும். அது கூட ஆட் ஆனா நீங்க ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் வாங்குறதுக்கான சார்ஜஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்றதுக்கான சார்ஜஸ் அண்ட் தென் இதுக்கான டீம் அண்ட் தென் க்ரூ மெம்பர்ஸ் இது எல்லாமே ஆட் ஆன் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா தேவைப்படும் இந்த கேபிட்டல்ன்றது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா புதுசா பிளேயர்ஸ் வந்து வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இங்க ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸும் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் வந்து இருக்கும். ஸோ இது 3 ரீசன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கீ ரீசன்ஸா இருக்கு இங்க இந்தியன் ஏவியேஷன் செக்டர்ல பிரஷர் கிரியேட் பண்றதுக்கு. இவ்வளவு பிரஷர் கிரியேட் பண்ணாலுமே இண்டிகோ மட்டும் தான் இங்க மார்க்கெட் ஷேர் அதிகமா ஓன் பண்றாங்க. அவங்க கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளா வந்து மூவ் பண்றாங்க. 65% அவங்க கிட்ட தான் மார்க்கெட் ஷேர் இருக்கு. அதுக்கு அடுத்து ஃபாலோ அப்பா டாட்டாவோட ஏர்லைன்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இது எல்லாமே சேர்ந்து இந்த ஏவியேஷன் செக்டர்ல 27% மார்க்கெட் ஷேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதுக்கு அடுத்ததா இருக்கிறது 8% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகாஷ் ஏர் அண்ட் தென் ஸ்பைஸ் ஜெட் ஏர் இவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணி 8% மார்க்கெட் ஷேர் வந்து ஓன் பண்றாங்க. பட் ஆனால் டாமினன்ட் பிளேயரா இருக்குது இண்டிகோவா தான் வந்து இருக்காங்க. ஸோ என்ன ரீசன்ஸ்னால அவங்க வந்து டாமினேட் பண்றாங்க அண்ட் தென் அவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த சூரியரை போட்டுல வந்து பார்த்திருப்போம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் மாடல் எடுத்துட்டு வருவாரு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இங்க டிராவல் பண்றதுக்காக தான் வராங்க. ஸோ அதனால பிரீமியம் லெவலான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தர தேவையில்ல. ஓரளவுக்கு மாடரேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் போதுன்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் வருவார்ல. ஸோ அதே கான்செப்ட் எங்கேயும் ஃபாலோ அப் ஆகுது. அண்ட் தென் இந்த கம்பெனி ஏர்பஸ் கிட்ட இருந்து பல்கா வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பிளைன்ஸ் வந்து வாங்கிடுவாங்க. அதுவும் டிஸ்கவுண்டட் பிரைஸ் வந்து வாங்கிடுவாங்க.
ஸோ அந்த பிரைசஸ்ல இங்க வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா இங்க லீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா விடுவாங்க. ஸோ இங்க வந்து இவங்களோட காம்படிட்டர்ஸே வந்து இந்த ஏர்பிளைனை வந்து பாத்தீங்கன்னா லீஸ்க்கு வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இவங்க வந்து அந்த லீஸ்க்கு விடும்போது கொஞ்சம் ஹை பிரைஸ்ல வந்து விடுவாங்க. ஸோ இவங்க எவ்வளவு பிரைஸ்ல வாங்கினாங்களோ அதை விட அதிகமான அமௌண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க லீஸ்க்கு வர்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியா இருக்கு. அண்ட் தென் ஹோமோஜினியஸ் ஃபிளீட்னு ஒன்று சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஏர்பஸ் A320 சொல்லிட்டு ஒரு மாடல் ஒன்று இருக்கு. ஸோ இது என்ன மாதிரியான மாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ஆப்ரேட்டிங் காஸ்டா வரும்போதும் அந்த நீங்க மெயின்டெனன்ஸ் காஸ்டா வரும்போதும் அந்த நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா இதை ஈஸியா ரிப்பேர் பண்றது தெரியும். அந்த ட்ரைனிங் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ சிம்பிளா இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட் பண்றதுக்கு ஈஸி. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இதை மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸி. பைலட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் வந்து கொடுத்துடலாம். ஸோ அப்படின்ற பிசினஸ் மாடல்ல ஏர்பஸ் கொண்டு வந்த மாடல் இது. ஸோ அதை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இவங்க சேமா ரெப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட் ஆனா இருக்கு. அது கூடவே ஃபியூயல் அண்ட் தென் வெயிட் எஃபிஷியன்சி ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேபினட் க்ரூல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா லேடிஸ் தான் வந்து வைக்கிறாங்க. இது என்ன ரீசன்னாலன்னு பார்க்கும்போது இங்க விமன் இருக்காங்க அப்படின்னா அந்த கேபினட் க்ரூவோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் மென்னை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கு. அண்ட் தென் உள்ள இருந்த ஹாட் மீல்ஸ் அண்ட் தென் ஓவன் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வெயிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகுது. இதனால ஃபியூலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எஃபிஷியன்டா சேவ் ஆகுது. ஒரு நாளைக்கு 2200 ஃபிளைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிட்ட இருந்து டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுல இருந்து போற ஃபியூல்ல இருந்து மட்டுமே இவங்க காஸ்ட் எஃபிஷியன்டா சேவ் பண்றது எவ்வளவு இருக்கு அப்படின்னா 80 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்றாங்க ஒரு நாளைக்கு. ஸோ இங்க ஒரு நாளைக்கு 80 லட்ச ரூபா நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஆனுவலா நம்ம கால்குலேட் பண்றோம் போது 292 கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆனுவலா இதுல இருந்து மட்டுமே சேவ் பண்றாங்க. ஸோ இங்க இண்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு இந்த ரீசன்ஸ் எல்லாமே கீ ரீசன்ஸா அமைது. மற்ற கம்பெனிஸால இங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து இருக்க முடியல. ஏன் அப்படின்னா அவங்களால இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ண முடியல. இங்க லாஸ்ட் 30 வருஷத்துல 20 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள வந்தவங்க பேங்க் கரப்சி ஆகி போயிருக்காங்க. இங்க கிங்ஃபிஷரா சொல்லலாம் அண்ட் தென் ஜெட் ஏர்வேஸ் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் உள்ள வந்தாங்க இங்க இந்தியன் ஏவியேஷன் செக்டர்ல. பட் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேங்க் கரப்சி ஆகிட்டு போயிடுறாங்க. நிறைய கடன் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிடுறாங்க. ஸோ ஓவரால் இவ்வளவு டீட்டெயிலா சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இப்ப ஸ்பைஸ் ஜெட் 5% வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. அண்ட் தென் நீங்க ஏர்லைன் இண்டஸ்ட்ரியே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல பார்க்க முடியுது. ஸோ இவ்வளவு ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்பைன் ஆயிருக்கு. இந்த ஏவியேஷன் செக்டர்ல இருக்க ப்ரெஷராவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ நீங்க ஒரு ஏவியேஷன் செக்டர் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கான நெகட்டிவ் இம்பாக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அது எல்லாமே பார்த்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து சொல்றேன். ஸோ ஸ்பைஸ் ஜெட் நிறுவனமே கன்சிடபிள் ஸ்டேஜில் வந்து கிடையாது. எந்த ஏர்லைன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராஃபிட்டபிளே வந்து பண்ணல. ஸோ அவங்க எல்லாம் ப்ராஃபிட்டபிள் பண்ணாதான் நம்ம வந்து உள்ள போகணும். இப்போ வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணல. அதுதான் வந்து உண்மை. ஸோ அதனால எந்த ஏவியேஷன் ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடபிள் ஸ்டேஜ்லேயே கிடையாது. யூரோப்பியன் யூனியன் கிட்ட ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபோசல் வச்சிருந்தாரு. 100% டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவுக்கும் சைனாக்கும் வந்து நீங்க போட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ இதை வந்து யூரோப்பியன் யூனியன் ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷனா வந்து இருக்கு. ரிஜெக்டும் பண்ணிடுவாங்க அப்படின்றத வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. என்ன ரீசன்ஸ் பார்க்கும்போது நம்ம இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இதுல 13th ரவுண்ட் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்ப செப்டம்பர் 8ஆம் தேதி நடந்துச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தா வந்து போயிருந்துச்சு. ஸோ அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் யூனியன் கூட ட்ரேட் வச்சுக்கிட்டு யூஎஸ்ல இருந்து நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து விற்க முடியல. ஸோ அதனால உங்க கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்க எக்ஸ்போர்ட்ஸ் இன்னும் அதிகமா பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அங்க நம்ம ரெண்டு கண்ட்ரீஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இதை தாண்டி யூரோப்பியன் யூனியன் கூட நம்ம இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்னர்ஷிப்பா வந்து இருக்கும் ட்ரேட் பார்ட்னர்ஷிப்ல. ஸோ இது எல்லாத்தையுமே யூரோப்பியன் யூனியன் ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிற பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா இல்ல. ஆனாலும் ட்ரம்ப் வந்து சொல்றது அந்த யூஎஸ் வந்து சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னா இவங்க ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கி ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணா அது உங்க கண்ட்ரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்க போகுது. யூரோப்பியன் யூனியன் தான் பிரச்சனை இருக்க போகுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 100% டேரிஃப் இந்தியா மேல இம்போஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அது நடக்கிற மாதிரி வந்து தெரியல. ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாமே கம்பைனா என்ன நடக்குது அப்படின்னா நிறைய செக்டர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆகுது. டெக்ஸ்டைல், பார்மாசூட்டிக்கல், ஆட்டோ ஆன்சிலரி, இன்ஜினியரிங் கூட்ஸ், எஃப்எம்சிஜி, சீ ஃபுட் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இல்ல ஸ்டாக்ஸா வந்து சொல்லணும் அப்படின்னா அப்போலோ டயர்ஸ், அரவிந்த் லிமிடெட், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், சன்ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, ஜைடஸ், இந்துஸ்தான் யூனிலிவர், அவந்தி ஃபீட்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்றாங்க. இது எல்லாமே இந்த யூரோப்பியன் யூனியன் கூட இந்த ட்ரேட் டீல் எல்லாமே ஸ்மூத்தா முடியிற ரீசன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்போட டேரிஃப் ஆனா அந்த 100% இவங்க இம்போஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனாலே அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணும் அப்படின்றத சொல்றாங்க. அதானி என்டர்பிரைசஸ், என்எம்டிசி, செயில், டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸா. என்ன ரீசன்ஸ்னால நீங்க பார்க்கும்போது சைனாவோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ சைனாவோட ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணும்போது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்களோட ப்ரொடக்ஷன் எல்லாமே இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கு. அண்ட் தென் இந்தியா வந்து சேஃப்கார்ட் டியூட்டி எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. 3 இயர்ஸ்க்கான எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து டிஜிடிஆரோட ரெக்கமெண்டேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணிருக்காங்க. அது கூட ஆட் ஆனா இந்த ஜிஎஸ்டியோட ரிஃபார்ம்ஸ் வந்து ஆட் ஆகுது. லாஸ்ட் ரீசனா அமைது இங்க யூஎஸ் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆயிட்டு போறதும் அண்ட் தென் ஃபெட்டோட ரேட் கட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற எல்லா எக்ஸ்பெக்டேஷன் வச்சுமே இந்த எல்லா ஸ்டீல் கம்பெனிஸுமே வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஸ்டீல் கம்பெனிஸும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்க மாதிரி இருக்கு. ஸோ பார்த்து என்ன எல்லாம் கன்சிடர் பண்ணலாம். இப்பத்தி கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல இல்லை அப்படின்றதான் உண்மை. கோல்டோட ரேட் வந்து புது உச்சத்தை தொட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கு. இங்க 1
சவரன் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 கிராஸ் ஆகி போயிடுச்சு. அண்ட் தென் நீங்க 1 கிராம் வந்து பார்க்கும்போது 22 கேரட்டே இங்க 10,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னமும் கோல்டோட பிரைசஸ் ஏறணும். ஏன் அப்படின்னா இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் இண்டெக்ஸ் படி கோல்டோட பிரைஸ் பார்க்கும்போது அதை வந்து இந்த மேட்ச் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறணும். ஸோ அந்த அளவுக்கான ரிஃப்ளெக்ஷன் இன்னும் வந்து வரல அப்படின்றதான் உண்மை. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் பிரைசஸ் கொஞ்சம் ஏறதான் போகுது. பட் நம்ம லாங் டர்ம் ட்ரெண்டுக்கு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி எல்லா ரீசன்ஸுமே நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா கோல்டோட பிரைஸ் ஏறதான் போகுது நமக்கு தெரியுது. ஸோ அதனால நம்மளால கோல்டு வந்து பிசிக்கல் கோல்டா 1 கிராம் கொடுத்து வாங்க முடியல அப்படின்னா கூட கோல்டு ETF வந்து வாங்கி வச்சுக்கிறது இன்னும் சேஃபான ஒரு அசட்டா வந்து இருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிக்கிட்டே இருக்கு. 32% வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனதுல இருந்து பார்த்தீங்கன்னா இறங்கி இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024 தான் வந்து லிஸ்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்காவே இந்த கம்பெனி இறங்கிட்டு தான் இருக்கு. இதுல நிறைய ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் வந்து பண்றாங்க. காம்படிஷன் அதிகமாயிடுச்சு, கான்ட்ராக்டிங் ஸ்ப்ரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. காம்படிஷன் நம்ம உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க ஹவுசிங் லோன் கொடுக்கறதுல நிறைய கம்பெனிஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க கான்ட்ராக்டிங் ஸ்ப்ரெட்ஸா வரும்போது இங்க நிறைய கம்பெனிஸ் வந்து லோன் கொடுக்கும்போது கம்மியான இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸோட கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லோன் எடுப்பாங்க. ஸோ அதனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோன் இவங்க கிட்ட அதிகமாக எடுக்கணும் அப்படின்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அதனால இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ இது எல்லா ரீசன்ஸும் கம்பைன் ஆகி தான் இந்த ஷேர் வந்து இறங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனாலும் இன்னொரு ரீசன் இருக்கு. வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ற விதமா இறங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்குது இன்னொரு ரீசனா இருக்கு. டாடா கேபிட்டலோட ஐபிஓ இந்த செப்டம்பருக்குள்ள வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனாலும் ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் வந்து போயிருக்கு. ஸோ இன்னும் ஷார்ட் எக்ஸ்டென்ஷனா பண்ணி இந்த அக்டோபர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் ஷேர்ஸாவோ இல்ல கேம் மார்க்கெட்லயோ வந்து பார்த்தீங்கன்னா வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ எங்க ஐபிஓல வந்தாலுமே ஓவர் பிரைஸ்ல தான் வந்து வரப்போகுது. ஸோ அப்படி வந்தாலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்ம் ஹோல்ட் பண்ற ப்ராசஸ்னால தான் வாங்க போறோம். இல்ல லிஸ்டிங் எனக்காக பாக்குறோம்னாலும் அது கொஞ்சம் பெட்டரா தான் வந்து இருக்கும் இந்த அன்லிஸ்டட் மார்க்கெட்ல நம்ம வாங்குறதை விட. ஐபோன் 17 பிளிங்கிட்ல 10 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 19 இருந்து பார்த்தீங்கன்னா இந்த லான்ச் வந்து நடக்க போகுதா. ஸோ ஐபோன் 17 சீரிஸோட பேசிக் வேரியன்ட் வந்து ஐபோன் 17. ஸோ அந்த வேரியன்ட்ல இருந்து மேக்ஸ் வேரியன்ட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்க்ளூடிங் எல்லா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐபோன் 17ல 256 வேரியன்ட் இருக்கு. அண்ட் தென் 512 வேரியன்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருந்துகிட்டே இருக்கு. எல்லா வேரியன்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்கிட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட ஆக்சசரிஸா இந்த ஆப்பிள் வாட்சும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாங்களா. மைக்ரோசாஃப்ட்டும் ஓப்பன் ஏஐயும் நான் பைண்டிங் டீல்ஸ்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வைக்க போறாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஓப்பன் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ண போறாங்க. ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் 2019ல ஒரு $1 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. 2023ல $10 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐயோட நிறைய டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிப்பாங்க. இங்க அஷூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐயோட டூல் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே மைக்ரோசாஃப்ட்டுக்கு பெனிஃபிட்டா தான் இருந்துச்சு. இப்போ ஓப்பன் ஏஐயோட பிளான் என்னவா இருக்கு அப்படின்னா இங்க கூகுள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்க பார்ட்னர்ஷிப் லாங் டர்ம் பார்ட்னர்ஷிப் வந்து வச்சுக்கலாம். அண்ட் தென் ஆரக்கல் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்க லாங் டர்ம் பார்ட்னர்ஷிப் வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்படின்ற பிளான் வந்து இறங்குறாங்க. ஸோ ஓப்பன் ஏஐ தனியா வந்து லிஸ்ட் ஆகுதுக்கான அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டாங்க. பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் அவங்களோட பொசிஷனை ரீக்ளைம் வந்து பண்றாங்க. EV டூ வீலர் மார்க்கெட்ல நாங்க வந்து செகண்ட் பிளேஸ்ல திரும்ப வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க. அண்ட் தென் பஜாஜ் ஆட்டோ செகண்ட்லயும் ஏத்தர் வந்து தேர்ட்லயும் வந்து இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஏத்தர் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டதாகவும் அண்ட் தென் பஜாஜ் ஆட்டோ பின்னாடி போயிட்டதாகவும் நியூஸஸ் வந்து வந்தது. ஸோ திரும்ப பஜாஜ் ஆட்டோ என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க செகண்ட் பொசிஷனுக்கு வந்து வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து டிவிஎஸ் மாடல் ஃபர்ஸ்ட்லயும் பஜாஜ் ஆட்டோ செகண்ட்லயும் அதுக்கப்புறமேட்டுக்கா இங்க ஏத்தர் அதுக்கப்புறம் ஹீரோ மோட்டோகாப் அதுக்கப்புறம் ஃபிஃப்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா வந்து இருக்காங்க. ஸோ போன வருஷம் ஓலா வந்து மார்க்கெட் ஷேர்ல அவங்க தான் லீடரா இருந்தாங்க. இப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாமே லீடர் பொசிஷன்ல டேக் ஓவர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பஜாஜ் ஆட்டோ வந்து திரும்ப வந்ததுக்கான ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ரேர் எர்த் மேக்னெட் வந்து இஷ்யூஸ் இருந்ததுனால இவங்களோட பஜாஜ் சேட்டக் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால தயாரிச்சு விற்க முடியல EV டூ வீலர்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டோம். இப்போ எங்ககிட்ட கரெக்டான ப்ரொடக்ஷன் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த செப்டம்பர் டேட்டா இப்படி வச்சு மட்டும் பார்த்தாலே ஒரு 5000 வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வித்துருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இன்னமும் ஆனால் டிவிஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அதிக வண்டி வந்து வித்துருக்காங்க. ஸோ இந்த ஃபாலோ அப்ல தான் வந்து போயிட்டு இருக்கு. பட் பஜாஜ் ஆட்டோ கிளைம் பண்ற மாதிரி செகண்ட் பொசிஷன்ல அவங்க வந்துட்டாங்க. டிசிஎஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சிப்லெட் பேஸ்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இது என்னன்னு சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இங்க செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாருமே அந்த செமிகண்டக்டர் வந்து பார்த்தா டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த சாஃப்ட்வேர் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. இந்த சர்வீசஸ் வந்து அவங்க எடுத்து யூஸ் பண்றாங்கன்னும் போது அவங்களால இன்னும் ஈஸியரா வந்து பார்த்தோன்னா அந்த சிப் டிசைன் வந்து பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா ஸ்மால் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ்லேயே லார்ஜரான அளவுக்கான அந்த ஒரு டிசைன் வந்து பார்த்தோன்னா இல்லை பண்ணிக்க முடியும். ஸோ இதனால அந்த கம்பெனிஸோட லோ காஸ்ட்லேயே வந்து பார்த்தோம்னா அவங்களோட சிப் டிசைன் வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து டிசிஎஸ் கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா மீது. ஸோ இங்க இந்தியாவோட செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் அந்த ஒரு மிஷன்ல வந்து பார்த்தோன்னா இந்த டிசிஎஸ் கம்பெனி வந்து பார்த்தோன்னா கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தோன்னா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜிஎஸ்டியோட 2.0 ரிஃபார்ம்ஸ்னால இங்க கமர்ஷியல் வெஹிக்கல் சேல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா பூஸ்டப் ஆகும் அப்படின்றத அசோக் லேலண்டோட MD and CEO-வான ஷேனு அகர்வால் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த ஜிஎஸ்டியோட ரிஃபார்ம்ஸ்னால இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எங்க கமர்ஷியல் வெஹிக்கல் எல்லாமே சூப்பராக சேல்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த பிரைஸ் ரிடக்ஷன் வந்த ஒரு ரீசன்னால அண்ட் தென் கூட ஆட் ஆனா நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ண போறோம், எங்களோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காரு. 950 பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட கெப்பாசிட்டில இருந்து வெளியே வந்துட்டு இருக்கு. இதை வந்து 1650 வண்டியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சு வெளியே வரதுக்கான அந்த ஒரு எக்ஸ்பென்ஷன் பிளான் வந்து நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
கூடவே 120 கோடி ரூபா வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாரு. திருச்சி பிளான்ட்லயும் அல்வார்ன்ற பிளான்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா 120 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாரு. கூட ஆட் ஆனா இவங்க வந்து பேட்டரிஸும் வந்து தயாரிக்க போறாங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் வந்து எடுத்துட்டு வர போறதா வந்து நியூஸஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. சோ ஓவராலா என்ன அப்படின்னா அசோக் லேலண்டுமே அவங்களோட மூவ்ஸ் வந்து கரெக்டா எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இன்ஃபோசிஸ் நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா 10 இயர்க்கான ஸ்ட்ராட்டஜிக் டீல் வந்து ஆனிஸ் பிராண்ட் என்ற நிறுவனத்துக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக வச்சிருக்காங்க. சோ இது சிம்பிளா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆனிஸ் பிராண்ட்ன்றது யூஎஸோட கிளாத்திங் பிராண்ட்ல ஒன்னு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான கிளாத்திங் பிராண்ட். ஸோ இந்த கிளாத்திங் பிராண்டுக்கு டிஜிட்டல் இன்னோவேஷனா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்ன பண்ண முடியுமோ அதை வந்து இன்ஃபோசிஸ் நிறுவனம் பண்ணி தர போறாங்க. ஸோ இந்த ஒரு ஆனிஸ் பிராண்டிங் டிஜிட்டல் இன்னோவேஷனா என்னென்னலாம் எடுத்துட்டு வர முடியுமோ அதுக்கான ஏஐ டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி இங்க இன்ஃபோசிஸ் நிறுவனம் இவங்க கிளைண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி தர போறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நியூஸா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்க்கு அமைஞ்சிருக்கு. ஏஷியன் பெயிண்ட்டுக்கும் பிர்லா ஓப்பஸ்க்கும் நடுவில் ஒரு கோர்ட் கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. மும்பைல வந்து பார்த்தீங்கன்னா இது நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு சிம்பிளா சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க பிர்லா ஓப்பஸ் கேஸ் ஒன்று போடுறாங்க இங்க ஏஷியன் பெயிண்ட் மேல. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டாமினேட்டா தான் வந்து இருக்காங்க. ஏற்கனவே மார்க்கெட் ஷேர் அவங்க அதிகமாக ஓன் பண்றாங்க. பட் அதுவே வந்து இருக்கக்கூடாது. கூட ஆடான என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க மார்க்கெட் ஷேர் டாமினேட் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட டீலர்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெயிண்ட் எல்லாமே விற்கிறது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான பிரைஸ்ல வந்து விற்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷனுக்கு கரெக்டாக இருக்கமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் கேஸ் வரைக்கும் போகுது. அதுக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து ரிப்ளை கொடுத்தது என்னவா இருக்கு அப்படின்னா நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. அவங்க எங்களோட பிராண்டை டெஸ்ட்ராய் பண்ற விதத்துல டேமேஜ் பண்ற விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணிருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரி பிரைசிங்லாம் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான விலையிலாம் எதுவும் விற்கல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸும் சொல்லியிருந்தாங்க. இப்போ மும்பை கோர்ட்டோட சைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட் சைட்ல எந்த ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஃபுல் கேஸ் டீடைல்ஸ் வந்து வரல. பட் ஆனா ஒருவேளை இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு அப்படின்றது வந்து தெரிஞ்சது அப்படின்னா சிசிஐ இல்ல அப்படின்னா கவர்மெண்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னும் போது ஏஷியன் பெயிண்ட்ஸ் மேல ரெகுலேட்டரி ஃபைன்ஸா வந்து நிறைய வந்து போடுவாங்க. அண்ட் நிறைய பெனல்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சேரும். என்ன ரீசன்ஸ்னாலும் பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான பிரைஸ்ல வித்தது ஒரு ரீசனா வந்து இருக்கு. ஏன்னா எங்க காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரெண்டு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கணும், மோனோபோலியா வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இருக்கக்கூடாதுன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்ஸ் தான் கம்பைன் ஆகுது. இது எல்லாமே இந்த பெயிண்ட் கம்பெனிஸ் சுத்தி போயிட்டு இருக்கும்போது இந்த பட்ஜெட் பெயிண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன்ஸ்னாலும் பார்க்கும்போது இவங்க மார்க்கெட் ஷேர் இப்போ ஒரு 20% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த இவங்க டீலர் அண்ட் தென் பார்த்தோன்னா இவங்களோட அந்த கான்ட்ராக்டர்ஸ் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்டா அமைஞ்சு பட்ஜெட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 670 ரூபா டார்கெட் பிரைஸ் வந்து வச்சிருக்காங்க. இப்போ இருக்க வேல்யூஸ்க்கு நம்ம எந்த பெயிண்ட் கம்பெனிஸ் எடுத்து பார்த்தாலுமே ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸுமே ஒரு 3500 3000 வரும்போது கரெக்டான வேல்யூ இருக்க மாதிரி நிறைய பேர் வாங்கினாங்க. பட் ஆனால் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிடுச்சு. அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 45-50 பில வந்து இருந்துச்சு 3000 ரூபாய் இருக்கும் போதே. ஸோ அதுவுமே ஓவர் பிரைஸ் தான். ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறங்கி இருக்கு. ஸோ சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பெயிண்ட்ஸ்க்கு 55 பில வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்டர் ஆகுதுமே கரெக்டான டைமும் வந்து இல்ல, கன்சிடபிள் ஸ்டேஜ்லயும் வந்து இல்ல. ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர்ல சைபர் அட்டாக் நடந்ததை நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னும் அந்த சைபர் அட்டாக் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா முடியல. இதுக்கு முன்னாடி சைபர் அட்டாக் நடக்கும்போது அந்த ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் சொன்னது என்னவா இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமரோட டேட்டாலாம் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அவங்க கிளைம் பண்றது கஸ்டமரோட டேட்டாஸ் வந்து போயிருக்குதான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா யாரு வந்து போயிருக்கு, கஸ்டமர்ஸ் போயிருக்கா இல்ல டீலர்ஸ் போயிருக்கா இல்ல அப்படின்னா வேற யாரா டேட்டாஸ் போயிருக்காங்களா வந்து சொல்லல. பட் ஆனாலும் இங்க கஸ்டமரோட டேட்டாஸ் போயிருக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் வந்து பண்ணிட்டாங்க. அந்த நேஷனல் சைபர் செக்யூரிட்டி கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் சைபர் செக்யூரிட்டி சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அட்டாக் நடத்துறது ஒரு ஹேக்கர்ஸா வந்து இருக்காங்க. அந்த ஹேக்கர் குரூப் நேம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்கேட்டர்ட் லேப்சஸ் ஹண்டர். ஸோ இந்த ஹேக்கர் குரூப் தான் இங்க ஜாகுவார்ல வந்து இந்த ஐடி செக்யூரிட்டியை வந்து பாத்தீங்கன்னா பிரீச் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஹேக்கர் குரூப் ஏற்கனவே நிறைய நிறுவனத்துக்கிட்ட பண்ணிருக்காங்க. இப்போ ஜாகுவார் நிறுவனத்துக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப்ல தான் வந்து இருக்கு. ஐடி செக்யூரிட்டி இஷ்யூஸ்னால இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ஃபங்க்ஷன் ஆகாம தான் இருக்கு. திரும்ப அவங்க ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இன்னும் சைபர் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குன்ற ரீசனால ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பிளான்ட்ல இருந்து 1000 வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வெளியே வரணும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டா வந்து டிராப் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாவே இந்த ஜாகுவார் கம்பெனிக்கு நெகட்டிவ் நியூஸா தான் வந்து அமைஞ்சிருக்கு இந்த சைபர் அட்டாக் நடந்தது. ஸோ ஓவராலா இதுதான் இன்னைக்கான நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து பார்ப்போம். பாய். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் புதுசா சேனல்ல வரீங்க அப்படின்னா இந்த நியூஸ் எல்லாமே புரியுதா அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.